எல்லாம் பறித்து வந்து தங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி கொட்டாடையால் துடைத்து பாதத்தை பணிந்தேன் சுவாமி. மன்னனுடைய திருவடி பாதத்தை பணிந்ததா இந்த பூ உலகிலே சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருப்பாய். சரி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வேகத்திலே கோடான கோடிக்காலம் வாழ்ந்திருப்பேன். அரண்மனையில் இருந்த தேவியாலை அது சீக்கிரம் அழைத்த காரணம் என்ன சுவாமி? இன்று விழாமல் இன்று தினம் எதற்காக அழைத்தேன்? ஆமா, நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆம்பளை எதுக்கு ஒரு பொம்பளை கூப்பிடுவா? எது கூப்பிட்டு பாரு? எல்லாத்துக்கு தான். எதுக்குடா? தெரியல. ஆனா அதுக்கு தான்மா. எதுக்குன்னு சொல்லு. போக்குறதுக்கு. நம்ம முன்னாடிங்களா? என்னடா ஜோட்ட நம்ம முன்னாடி என்னடா ஜோட்ட ஆமா இங்க பீ வருது இப்ப. போயிட்டாரு. முகத்தை முடிக்காத. ரொம்ப போனீங்க. நான் 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்ச போட்டேன். எதற்காக அழைத்தீங்க? ஏன் என்ன காரணம்? தேவியால். 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 இன்று தினமாக துறையின் பக்க சார்பாக நான் சமரா யுத்தத்திற்கு சென்று வருகிறேன். ஆண்டவரை கொல்வதற்காக துறையின் பக்க சார்பாக நேற்று தினமோ சேனாதி வட்டம் அளித்தார். அதனால துறையின் பக்க சார்பாக இந்த 8ஆம் நாள் சண்டைக்கு நான் சென்று வருகிறேன். ஓய்வா மன்னவா என்று விடை தமிழத்தை கொடு. ஏங்க வெள்ளிக்கிழமை தான் அவ்வளவு சந்தை. 8ஆம் நாள் சந்தை எங்க இருக்குது? அது எங்க இருக்குது தெரியுமாடா? எனக்கு தெரியாதுடா கோயாளி. வல்லடா கண்ணி எனக்கு பீ வயதுல கண்ணி போறதா கண்ணி. அட வாடா கண்டாவா, அட வாடா கண்டாவா. ஏன் சொல்லியும் பையா? அட வருத்தகரி வெச்சி இருக்க வாடா கண்டாவா. எங்க இருக்குது? உனக்கு ஈர்ல ஏறு. அடி குட்டிக்காயே. அன்பாட கசக்கோ. அடி தலக்காயே. அது நல்லா திப்பே. குட்டிக்காயே. சத்தியமா சொல்றேன் நீ சோத்தி தர பியதா திப்பியா போடா. சுவாமி, அதாவது 8ஆம் நாள் சண்டைக்கு துரியன் பக்கமாக போறேன்னு சொல்றீங்களா? நான் சென்று வருகிறேன். துரியன் பக்க சார்பாக மனைவியாக பட்டவர் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? ஒரு வார்த்தை என்ன? நான் திருமணம் செய்த மனைவி தானே. பொறாகிற வார்த்தை கேளு. சுவாமி
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துரியன் பக்கம் சார்பாக இன்னைக்கு போனான்னு பார்த்தா டேய் எட்டுத்த வார்த்தையை போகக்கூடாதுன்னு சொல்றானே அடி போய் வா மன்னவான்னு சொல்லு போவேனான்னு சொல்றிய என்ன பாண்டவர் என்று சொன்னாலே உங்க தந்தையாரு கொண்ட பாவின்னு சொல்லுவீங்க அவங்கள அவங்க உனக்கு பகையாளின்னு சொல்லுவீங்க வேண்டாம் சுவாமி போய் வா மன்னவான்னு சொல்லணும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது போய் வா மன்னவான்னு சொல்ல சாமி உன்னை வாஸ்துமா ஒண்ணு கேக்குறேன் என்ன இது வரேன் சேஃப்டி பச்சா புத்தி மேல அடிக்கிறான் ஏங்க என்னதான் ஒரு பொம்பளைய புடிச்சிட்டு அடிக்கிறிய அவளுக்கு கஷ்டம் இருக்காது போய் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவளை யாரு வச்சு பொழக்கிறது யாரு வச்சு பொழைக்கிறது சொல்லு பாரு குஞ்சு அவன் புறத்தெல்லாம் போற இந்த சாமி அவ குஞ்சு இல்லாம இருப்பாளா அதுக்கு செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றது ஆறு ஆறு கணவர் இல்லாம நீ என்ன பண்ணுவ சொல்லு பாக்கலாம் ஒண்டி பொம்பளை சப்போர்ட் வந்த மாதிரி சாமி இப்ப பொம்பளை அடிச்சு புரியல நாளைக்கு அவன் பொண்ணு தான் போய் நக்க போக கோபாலி எனக்கு வாவே போடி புரியுங்க உங்க தண்ணி என்ன அடிக்கிறான் சப்போர்ட் வந்தா நீ ஆட்டோ விட்டு போயிடுற எங்க ஓடிக்கிறோம் கட்டம் பொறிச்சு நான் போய் கட்டி பிடிக்கிறேன் தப்பு தானே வலிக்கூதி வலிக்கூதி நல்லா கிட்டு என்ன சொல்லுகிறான்னு கேளு 1000 முறை அடுக்கு முறையாக எடுத்து உரைத்தாலும் போன்னு சொன்னாலும் போகத்தான் போறேன் போவாதீங்கன்னு சொன்னாலும் இந்த 8 நாள் சந்தைக்கு நான் போகதான் போறேன் ஆமா சந்தைக்கு போகத்தான் போறோம் சண்டைக்கு போடு சொன்னாலும் போகதான் சொன்னாலும் போகதான் போறோம் மண்ணா போ மண்ணா போ இது அருவி நீ அவளுதான் ஒரு பொம்பளை போனா போயிட்டு வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல அப்ப சொன்னா அவளுக்கு தாடி பலாயில சோத்த விட்டு ஆட்ட போறாங்க என்ன பாரு ஏங்க விட்டு விட்டு செல்ல போறோம் நகராஜாவ புழுல புழு வரும் இன்னைக்கு நாளைக்கு பாப்பேன் நான் எனக்கு வந்து எல்லாம் தீனா சாமி அவள செத்து போயிடும் முடிவு பண்ணிவிட்டான் ஒத்த சொல்றா போன்னு நம்ம குடி கெடுக்க வந்த கோடாலி போடா குடி கெடுக்க வந்த கோடாலி காம்பை சாமி என்ன விட்டு அசால்ட்டா வேகமா அடிக்கிறோம் மொண்டாடி ஒரே அடி பாடலாம் வேகமா ஏன்னா அவள் உஷாராக்குற பாவன பண்ட மாலா போயிருந்தாடி என்ன சொன்னாலும் போகதான் பாருங்க உங்களை வெல்ல யாராலே முடியாது நேற்று நிறுவனம் நீங்க சொன்னீங்க அதாவது செத்தவ பழச்சு வந்தாதான் உங்களை கொல்ல முடியும் நீங்க சொன்னீங்க யாராவது என்னை கொல்வதா இருந்தா உயிரோடு ஒருத்தவன் மாண்ட பின்பு மீண்டும் எழுந்து உயிரோடு எவனாவது வருவானா நிச்சயமா யாராலையும் முடியாது உயிர் புரிந்து விட்டால் எவனாவது உயிரோடு திரும்பி வருவதனாலதான் அவன் கையாலதான் எனக்கு அழிவு அப்படின்ற வரத்தை வாங்கியிருக்கிறேன் வீரமாக காடிக்கிட்டோம் அதனால போயிட்டு வரட்டுமா சரியா எங்கன்றா முத்த கொடுப்பா கண்டுபிடிச்சு பொண்டாட்டி இங்க இருக்கிறான் மத்தாலக்காரன்ல ஐயோ 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 கையில பிடி கீழே பிடி அண்ணு மச்சா சொன்ன மத்தால் குதிக்காத அவசரப்பட்டேன் சின்னதாவகிற
என்னது கொடுத்த தண்ணி வந்து மறுபடியும் இழுத்து இழுத்துட்டிய. நான் போருக்கு போறேன்ல எங்க பாக்கி போறா அக்கா போருக்கு அக்கா போறதான். சரி பார்த்து பத்திரமாக போய் ஆகட்டும் முட்டம் இந்த மன்னவன் வருவான் செவியார் எப்படியா அடி அம்மா 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 கொம்மா கொம்மா பாடி சாமி ஏன் விட்டுட்டீங்க எல்லாம் மறந்து போயிட்டானா அவர் பாக்க இப்ப என்னமோ சொல்றது செய்யறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன அவனுக்கு மொத்தம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வாய்ப்பில்ல எந்த ஜென்ம தளத்துக்கு அது அடுத்து பாத்துக்கலாம் 12 மணி ராத்திரியில பொண்டாட்டிய நான் போட மொத்தம் கொடுத்துட்டு நீ போ. நான் மொத்தம் வாங்கினா என்ன நம்ம கொஞ்சம் இருக்கிறோம் ஏன் மந்திரி நான் இருக்கிறல நான் கூப்பிட மொத்தம் வந்து போ இப்ப நீ லவ்சினா விளக்காச்சு பிடிக்கிறேன் சாமி அதாவது பார்த்து பத்திரமாக போய் வருங்க. உங்களை கொல்லவே வெல்லவோ யாராலையும் முடியாது. யாராலையும் முடியாது. அதனால பார்த்து பத்திரமாக போயிருங்க. அப்படி போவதா இருந்தாலும் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். எங்கன்றா கொடுக்கறதாங்க மொத்தம் எலியாவரா சக்தி போட்டாலே போய மாட்டேன். சரி அப்படியா இருந்தாலும் இப்பொழுது இன்று தினமாக 8 நாள் சண்டைக்கு துரியன் பக்கம் சார்பாக இந்த அனுமதித்துடன் சென்று வருகிறேன். அரண்மனையில் பத்திரமாகிறேன். அப்படியே போயிட்டு வரேங்க. சென்று வா. ஆனா மூச்சு வாங்கதா கேட்டு கொடுப்பது மனித குணம். மனித குணம். கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம் படைத்த என் உயிருக்கும் மேலாகிய இருக்கு மேன்மையான எங்க கூத்து நடந்தாலும் இந்த சலகண்டாபுரமா சரி தானாபுரம் வட்டமா இருந்தாலும் சரி லோக்கல்ல எங்க கூத்தா இருந்தாலுமே ஆனப்பலாம் பக்க நாடு. ஆமா நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க என் உயிருக்கு மேலாகிய என்னுடைய உயிருக்கு மேலாகிய என்னுடைய ரசிகர் கூப்பு காட்டை சார்ந்த ஆமா இன்னும் செந்திலன் அவர்களும் அவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஆண்போன பக்கம் அரசப்பட்ட ஆண்டி பெண்போன பக்கமல பெற்று உருகி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு காத்து கருப்பு கந்திஷ்டி ஓமல் வெள்ளி சூனியம் செவின கோளாறு எந்த தொந்தரவு எதுவா இருந்தாலும் மழை போல கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல நீங்கணுமா அப்படி நீங்க வேண்டும் சொல்லி நம்ம வேச்சேரியில் வாழக்கூடிய வனபத்திர காளியம்மனை கொடூரமான தவம் செய்து அவர் குடும்பம் காத்து ரசிக்க வேண்டும் என்று நம் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பா அப்படி இருந்தாலும் இன்று தினம் எப்படியா தினம் என்னமா சொல்லு காட்டுக்கறி 1-2 கிலோ என்ன அப்படியே மாமரி யாரு போனதுக்கு இப்ப இருந்தா கை காட்டணும் இவ்வளவு கறி கொண்டு போய் வச்சாங்க சொன்னியா என்னமா சொல்லு அடியே சாலியாரு என்ன பார்த்த சரி சொல்லி சார் இன்னைக்கு இன்று தினம் இன்றைய தினம் சலனாபுரம் சுடுகாடு போகணும் சந்து கடைக்கு. எதுக்குடா போகணும்? அங்கதான் மானிட்டர் மண்டம் கோய புண்டை வச்சு எல்லாம் சத்தியமா குஞ்சு மேலே படுத்துறாடி. சரி காட்சி ஒரு தரம் ஆனா அப்பாடி இன்னும் 2 அடி. ஆனால் இப்பொழுது இந்த 8 நாள் சண்டைக்கு துரியன் பக்கம் சார்பாக இந்த அல்லுபுஜா சூரன் சக்கராயுத மலை கோட்டை ஆண்டு வரக்கூடிய அல்லுபுஜா சூரன் இன்று தினம் சமரா யுத்தத்திற்கு போக வேண்டும். யுத்தத்துக்கு போறோம். ஆமா சரிங்க போலாமா? நான் போலாங்க. சண்டைக்கு போறோம். அப்படி இருந்தாலும் போயிட்டு பேசிடலாம். போயிட்டு வரட்டுமா? போலாமா? போயிட்டு வரட்டுமா? எப்பதான் இப்படியே சொல்லுவியா இல்ல இடத்த காலி பண்ணிவியா? எல்லாம் மறைச்சிடாமா பொறநாடி கேமராவில் தெரியல. போடி போருக்கு செல்லும் அதே வேளையில்
பாண்டவர் குலத்தில் பிறந்துட்டேன் தர்மராஜ சபைக்கு ஒரு விதம் காண்க